ஏன் திருமாவளவன் அவர்களை ஏன் மாநாட்டு நாயகன் என்று சொல்கிறீங்க? அதாவது தம்பி, மாநாட்டு நாயகன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் மட்டும் ஏன் நம்ம சொல்கிறோன்னா, மற்றவங்களாம் மாநாடு நடத்துறது ரொம்ப சுலபம். அவங்க மிகப்பெரிய ஒரு பண பின்புலம் இருக்குது. வரக்கூடியவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு வசதியானவங்களாக இருப்பாங்க. இதுதான் மற்ற மாநாடுகளோட வித்தியாசம். அதே நேரத்தில் தலைவர் திருமாவளவன் நடத்துகிற மாநாடு இருப்பாங்க. இதுக்கு வர ஒவ்வொருத்தரும் அன்னாட வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாயங்காலம் கஞ்சி அப்படிங்கிற சூழல் இருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்கள். இவங்களை ஒரு நாள் மாநாட்டுக்கு கூப்பிட்டு வரோம்னா அவங்க சொந்த காசு போட்டு தான் வரணும். தலைவர் திருமாவளவன் கொடுக்கறதில்ல. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு நாள் மாநாட்டுக்கு வெளியூர் போட்டாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கை கொண்டு போகிறதே ஒரு கஷ்டம். இது போக அவங்க எல்லாருமே பல்வேறு இடங்களில் தங்களுடைய அடையாளங்களை மறைச்சி வாழ வேண்டிய சூழல் இருக்குது. அதாவது சராசரி மனிதர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிற தூரத்தை 3 அடி எடுத்து வச்சு கலக்க வேண்டிய மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் வச்சு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டுறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படி உயிருடன் உள்ள ஈஸ்வரர்களை அளந்து கொடுப்பது போல. அதனால தான் அவர் தொடர்ச்சியாக